கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 14:16, மேத்யூ 14:16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு கொடுத்த ஒரு அற்புதம். இந்த அதிசயம் 4 சுவிசேஷ நூல்களையும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் முக்கியமானது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்போ என்ன, அதாவது நம்முடைய அனுபவத்தில் வரக்கூடியதை காட்டிலும் விசுவாசத்தை பார்க்கக்கூடியதாக. ஏன்னா தன்னுடைய சீஷர்கள் அவங்க என்ன, அவங்க காணக்கூடிய பொருட்களை காட்டிலும் காண முடியாத விசுவாசத்தினால எப்படி காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன பார்க்கிறோம், அதாவது ஒரு மனதுருக்கம் என்பது எப்படி செயலில் போய் நிற்கிறது என்று சொல்லக்கூடியதான். மூன்றாவது இந்த அதிசயத்தில் என்ன பார்க்கிறோம், எப்படி நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தில் இருக்கலாம்னு சொல்லி. சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் எப்படி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் அப்பம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை யோசிச்சிருக்கலாம். இல்லை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 42லேருந்து 44வது வசனம் வரைக்கும் எலிசா எப்படி 100 பேருக்கு 20 அப்பத்தை கொண்டு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க அறிஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டாங்க. காரணம் என்ன, அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக காணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கக்கூடியதை வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்னென்னா, இங்கே அவங்க சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அதாவது இந்த ஊழியம் என்பது எதில் எங்கே தொடங்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து தான் தொடங்குது. அதாவது நம்ம என்ன, நம்மக்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் தங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலை, மாறாக என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ முதலாவது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கீழ்ப்படிந்திருக்கலாம். சரி ஆண்டவரே, எங்ககிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க அது பண்ணலை. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, ரொம்ப அழகாக ஒரு ஆவிக்குரிய தலைவர் எப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பிரச்சனைகள், ஜனங்களுடைய தேவைகள் என்பதை தானே செய்யாம தன்னை பின்பற்றி வருகிற சீஷர்களை, தன்னை பின்பற்றி வருகிறவர்களை அவர் பலப்படுத்தக்கூடியதாய், அவர்களுக்கு வல்லமை கொடுக்கக்கூடியதாய், அவர்கள் எப்படி தாங்கள் வாழுகிற வாழ்க்கையில் தாங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்யும்போது அதை எப்படி அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லி கொடுக்கறத பார்க்க முடிகிறது. ஏன்னா தன்னிட்ட சொல்கிற சீஷர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு ஏதாவது கொடுங்க, அப்போ உங்களுக்கு அதற்கான அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குற பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதலாவது நமக்கு என்ன, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம நம்மளுடைய மாம்சத்தில் சிந்திச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்னாடி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய காரியத்தை நம்ம நிறைவேற்றணும்னா, நம்ம விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் தேவன் தான் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்ககிட்ட நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே எங்ககிட்ட இதுதான் இருக்குது, இதை நீங்கள் பலப்படுத்தி கொடுங்க, இதை நீங்கள் பெருக்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தில் செஞ்சுருக்கணும். அது செய்யலை. மூணாவதாக இன்னொரு காரியம் என்னென்னா, தான் ஊழியம் செய்கிற மக்கள் மேல் ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த கர்த்தர் அவங்கள பசியோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தார் இல்லையா, அந்த மனநிலை தான் என்ன, தேவனுடைய இருதயத்தை தொடக்கூடியது. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது, நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அவர் சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள்.
அப்போ உங்களை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்றாரு? என் தேவன் என்ன தன்னுடைய ஐசுவரியத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. நீங்க ஜனங்கள் மேல மனதுருக்கமாய் செய்யும்போது கர்த்தருடைய அபரீதமான அதிசயத்தையும் அவருடைய கரத்தினுடைய அற்புதத்தையும் மக்களும் நீங்களும் காணக்கூடியதாய் இருக்கும். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு ஆரம்பிப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ ஊழியம் எங்ககிட்ட என்ன இருக்கிறது என்பதிலிருந்து தொடங்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால நாங்க எங்ககிட்ட என்ன திறமைகள், என்ன தாளந்துகள் என்ன இருக்கிறதோ அதை உம்முடைய ராஜ்யத்துக்கென்று உபயோகப்படுத்துகிற மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.